எல்லாருக்கும் வணக்கம். இப்போ இதில் ஒரு சின்ன கோடு போட்டிருக்கிறேன். இந்த கோட்டை மறைக்கணும்னா நான் என்ன செய்கிறேன்னு பாருங்களேன். அதுக்கு மேலே ஒரு பெரிய கோடு போட்டேன். இப்போது அந்த சின்ன கோடு உங்களுக்கு தெரியுதா? தெரியாது, ஏன்னா பெரிய கோடு மேலே இருக்குது. ஸோ இது சிம்பிள் ஒரு எக்ஸாம்பிள். இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய விஷயம் இருக்குது. இப்போ இந்த செஞ்ச இந்த ட்ரிக்குக்கு பேர் தான் ஸ்மோக் ஸ்க்ரீன்னு சொல்லுவாங்க. என்ன ஒரு கோடு போட்ட அப்புறம் அது மேலே ஒரு பெரிய கோடு போடுற, இதை ஸ்மோக் ஸ்க்ரீன்னு சொல்கிறியே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த ஸ்மோக் ஸ்க்ரீனு செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அது என்னங்கிறத தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு பெரிய நியூஸு திடீர்னு எல்லா இடத்துலையும் வர ஆரம்பித்தா நீங்கள் ஒரு கேள்வி கேட்கணும். அது உண்மையிலேயே முக்கியமான பிரச்சனையா, இல்லை யாராவது செஞ்ச பெரிய தவறை மறைக்க உருவாக்கப்பட்ட கவன திருப்பலா? இந்த ட்ரிக்கை தான் ஸ்மோக் ஸ்க்ரீன்னு சொல்லுவாங்க. சரி, ஸ்மோக் ஸ்க்ரீன்னா என்ன? பழைய போர்களில் எதிரிங்க பார்க்காம இருக்கிறதுக்காக புகை விடுவாங்க. அந்த புகைக்கு பின்னாடி அவங்க என்ன செய்கிறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அதே ஐடியா தான் இங்கே. ஒரு பெரிய தவறு நடந்திருக்கலாம், அதை மக்கள் கவனிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு பெரிய இஷ்யூ உருவாக்கப்படும். இதனால் மக்களோட முழு கவனமும் அந்த புதிய விஷயத்தை நோக்கி போயிடும். பழைய விஷயம் மறைஞ்சு போயிடும். ஒரு சிம்பிளான ஸ்கூல் எக்ஸாம்பிள் பாருங்களேன். ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு ஹோம்ஒர்க்கு பண்ணலை. டீச்சரு கிளாஸுக்கு வராங்க. இப்போ அந்த ஸ்டூடெண்ட் வந்துட்டு ஹோம்ஒர்க்கு கேட்டால் மாட்டிப்பான். அதனால் அந்த ஸ்டூடெண்ட் எழுந்து டீச்சர்கிட்ட சொல்கிறான், மிஸ் 2 பேர் கிளாஸில் சண்டை போட்டுக்கிறாங்க மிக்ஸ் அப்படின்னு சொல்கிறான். உடனே அந்த டீச்சரோட கவனம் ஃபுல்லாக எங்கே போயிடும்? அந்த சண்டையின் மீது போயிடும். அந்த டீச்சரு ஹோம்ஒர்க்கு கேட்குறத மறந்துடுவாங்க. இது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் இந்த ஸ்மோக் ஸ்க்ரீனுக்கு. ஸோ இதில் ஸ்மோக்கு போல் அந்த ஸ்டூடெண்ட் உருவாக்கின புகை தான் அந்த 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க மிஸ் அப்படின்னு சொன்னது. அதுக்கு பின்னாடி மறைஞ்சு போன உண்மை இது. ஹோம்ஒர்க்கு அந்த பையன் பண்ணலை, டீச்சரு ஹோம்ஒர்க்கை கேட்காம விட்டுட்டாங்க. ஸோ இது சிறிய அளவில். பெரிய அளவில் எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, சில நேரங்களில் அரசியல், மீடியா, பெரிய நிறுவனங்கள் கூட மக்கள் கவனத்தை மாற்ற முயற்சி பண்ணலாம். ஒரு கான்ட்ரவர்சி வந்தால் திடீர்னு அடுத்தது ஒரு பெரிய இஷ்யூ ஹெட்லைனில் வரும். நீங்கள் கவனிச்சிருக்கலாம் நம்ம டிஜிட்டல் மீடியாவில். அப்போது மக்கள் முழு கவனமும் அந்த புதிய விஷயத்தை பற்றி போயிடும். அதை பற்றியே பேச ஆரம்பிச்சிருவாங்க. இதனால் பழைய விஷயம் மறைஞ்சு போயிடும். இதை தான் பல பேர் ஸ்மோக் ஸ்க்ரீன் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. இதுக்கு சிறந்த உதாரணம் இப்போ சமீபத்தில் நடந்த அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸே நீங்கள் எடுத்துக்கலாம். 2 வாரத்துக்கு முன்னாடி நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, இந்த உலகம் ஃபுல்லாகவே எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்னு எதை எடுத்தாலுமே எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் தான். இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு, எதை எடுத்தாலுமே இந்த செய்தி தான் பரவிக்கிட்டே இருந்துச்சு. மக்களும் இதை பற்றி தான் அதிகமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ எந்த நியூஸை பற்றி பேசுகிறாங்க? ஈரான், இஸ்ரேல், யூஎஸ்ஏ இந்த வாரை பற்றி தான் எல்லோரும் பெரும்பாலும் பேசிக்கிட்டு இருக்காங்க. 3ஆம் உலகப் போர் வந்துடுமா? யூஎஸ்ஏ எவ்வளோ குண்டு ஈரான் மேலே போட்டுச்சு, ஈரானு எவ்வளோ குண்டு யூஎஸ்ஏ மேலே போட்டுச்சு, யார் ஜெயிப்பா அப்படிங்கிற விவாதம் தான் இப்போது சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே பரவிக்கிட்டு இருக்குது. புகை நிறைஞ்ச இடத்துல அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. அதுபோல் இந்த தகவல் தொழில்நுட்ப உலகத்துலேயும் சில புகைகள் இது போல் உருவாக்கப்படலாம். நம்மளோட கண்கள் அந்த புகையை மட்டும் பார்க்காம அதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையை ஆராய்ஞ்சி அறியணும். ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்மோக் ஸ்க்ரீனை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அப்போது எல்லா நியூஸுமே பொய்ன்னு சொல்கிறியா அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இப்போது ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா நம்மளே ஒரு கேள்வி கேட்கணும். இப்போ எதுக்கு இந்த நியூஸு எல்லா இடத்துலையும் வருது? ஏன் மக்கள் எல்லாரும் இப்போது இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கணுங்கிறது தான். இதுக்கு இன்னும் 2 உதாரணங்கள் சொல்கிறேன் உங்களுக்கு நல்லா புரியறதுக்காக. இப்போ தமிழ்நாட்டு அரசியலே எடுத்துக்கோங்க. இப்போ ஊழல் கட்சிகள்லாம் நிறையா இருக்கும். ஸோ இப்போ அவங்க ஊழல் செஞ்சதை எப்படியாவது மறைக்கணும். யாராவது உண்மையாக ஒருத்தவங்க அவங்களுக்கு எதிராக போராடுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கட்சிகள் என்ன பண்ணும்? அவங்க செஞ்ச ஊழலை மறைக்கிறதுக்காக அந்த உண்மையாக ஒரு நபர் பேசிகிட்டு இருப்பார் பார்த்தீங்களா, அவர் மேலே ஏதாவது அவதூறு பரப்புவாங்க. ஸோ அவரோட பர்சனல் லைஃப்பை பாருங்கள், இவர் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிற அந்த செய்தினால் தமிழ்நாடு மக்களுக்கும் தமிழ்நாடு அரசியலுக்கும் எந்த தொடர்புமே இருக்காது.
பர்சனலாக அந்த மனிதரை டைரெக்டாக அட்டாக் பண்ணுவாங்க, அவங்க மேலே நிறையா அவதூறு பரப்புவாங்க. ஸோ இப்போ இந்த அவதூறுகள் தான் அந்த புகை போல் இருக்கிறது. ஸோ அந்த புகைக்கு பின்னாடி என்ன இருக்குது? அந்த அரசியல்வாதிகள் செய்த ஊழல் இருக்குது. ஸோ அந்த ஊழலை மறைக்கிறதுக்காக ஒரு மனிதர் மேலே இப்படி அவதூறு பரப்புறதும் ஒரு வகையான ஸ்மோக் ஸ்க்ரீன் தான். இப்போது 2 மனிதர்களை எடுத்துக்கோங்க. முதல் மனிதர் சொல்கிறாரு இரண்டாவது மனிதர்கிட்ட, நீ எனக்கு இந்த ஃபேவரெல்லாம் பண்ணி கொடு, அதுக்காக நான் உனக்கு இதெல்லாம் செய்கிறேன்னு முதல் மனிதர் வாக்குறுதி கொடுக்குறாரு. அதை கேட்டு இரண்டாவது மனிதர் சரி அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்குற எல்லாத்தையுமே இந்த இரண்டாவது மனிதர் செஞ்சு கொடுத்துட்றாரு. இப்போ இந்த முதல் மனிதருக்கு அவர் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்ற வேணான்னு தோணுது. அப்போ என்ன பண்ணுறாரு? இதை மக்கள் பார்த்தாலும் நம்மளை கேள்வி கேட்பாங்களே அப்படிங்கிறதுக்காக இந்த இரண்டாவது மனிதர் மேலே அவதூறுகளை பரப்புகிறாரு. இந்த மனிதர் பாருங்கள் இப்படிப்பட்டவர், இவரோட பர்சனல் லைஃப்பை பாருங்கள், இவர் எப்படி பேசுகிறாரு பாருங்கள், இவர் ரொம்ப கெட்ட மனிதர் அப்படிங்கிறது போல் மக்கள்கிட்ட அவதூறு பரப்புகிறாரு. இப்போது இதனால் மக்கள் என்ன நினைப்பாங்க? ஓகே, இந்த முதல் மனிதர் தான் கரெக்டாக இருக்கிறாரு, ஆமாம் இந்த இரண்டாவது மனிதரை பாரு இப்படிலாம் பேசுகிறாரு, இவர் கேரக்டரை பாரு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் என்ன நினைப்பாங்க? இந்த முதல் மனிதர் சொல்கிறது தான் சரின்னு நினைப்பாங்க. இதுக்கு பின்னாடி என்ன மறைஞ்சிருக்கு? முதல் மனிதர் சொன்ன வாக்குறுதி மறைஞ்சு போச்சு. ஸோ அந்த உண்மை மறைஞ்சு போய் இரண்டாவது மனிதர் மேலே அவதூறுகள் தான் வெளியில் வருது. மக்களும் அதை தான் உண்மைன்னு நினச்சிக்கிட்டு இந்த இரண்டாவது மனிதர் மேலே தான் தப்புன்னு நினைப்பாங்க. ஸோ இந்த ஸ்மோக் ஸ்க்ரீனை பாருங்களேன், இந்த அவதூறுகள் தான் ஸ்மோக்கு போல் இருக்குது, அதுக்கு பின்னாடி உண்மை என்ன இருக்குது? மறைஞ்சிருக்குது. ஸோ இது போல் உங்களோட ரியல் லைஃப்லேயும் நடக்கும். அதனால் இந்த ஸ்மோக் ஸ்க்ரீன் மேலே ரொம்ப விழிப்புணர்வோடு இருங்க. ஸோ இந்தமாரி ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் தவறான வழியில் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா? ரைட்டு, இப்போ நம்ம போயிட்டு இது போல் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் எப்பயுமே அறத்தின் பக்கம்தான் நிற்கணும். அப்புறம் ஏன் இதை எங்களுக்கு கற்றுக் கொடுக்குற அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த ஸ்மோக் ஸ்க்ரீனுக்குள்ளே மாட்டிக்கக்கூடாது. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நீங்கள் இப்போ மக்கள் எல்லோரும் பார்ப்பாங்க, ஒரு நியூஸ் வந்துச்சுனாக்கா அதுதான் உண்மைன்னு பார்ப்பாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மை என்ன, ஏன் இப்போ இந்த நியூஸ் எல்லோரும் பேசுகிறாங்க அப்படிங்கிறத யோசிக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் அப்படி யோசிக்கணும், நீங்கள் ஏமாந்துடக்கூடாது. இந்த ஸ்ட்ராட்டஜி இப்படி ஒன்று இருக்குது, இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதில் நீங்கள் மாட்டிக்காமல் இருக்கணுமே ஒழிஞ்சு அந்த ஸ்ட்ராட்டஜியை போயிட்டு நீங்கள் யாருக்கிட்டேயும் அப்ளை பண்ணக்கூடாது. அது தவறாக முடிஞ்சிடும், அது தவறான செயல். ஸோ இதை பற்றி விழிப்புணர்வு உண்டாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்ட்ராட்டஜியை சொல்கிறேன். இதில் நீங்கள் விழிப்போடு இருங்க. இதை எங்கேயும் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது, அதுதான் ரொம்ப முக்கியம். நன்றி.